வணக்கம். நம்ம கிராமிய பாலைடு 9.0 சாஃப்ட்வேரில் பொருட்கள் விற்பனை கொள்முதல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதாவது கலப்பத்தீவனம் அந்த மாதிரி அந்த பொருட்கள் எல்லாம் எப்படி விற்பனை பண்ணுறது கொள்முதல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்கணும் விற்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல அந்த பொருளை உருவாக்கணும். அது உருவாக்குற இடம் இந்த பொதுவான அமைப்புக்குள்ள பொருட்கள் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே போய் உருவாக்கணும். இதில் போனீங்கன்னா இப்போ எந்த பொருளும் இல்லாமல் இருக்குது. அந்த பொருள் என்ன வகையான பொருள், கேட்டில் ஃபீடா, மில்க் ப்ராடக்ட்ஸா, பால்கோவா, பால் பேடா, நெய் அந்த மாதிரியா, மினரல் மிக்சரா, என்ன ஐட்டம், மெடிசின்ஸா, என்ன ஐட்டம்னு செலக்ட் பண்ணணும். நான் கேட்டில் ஃபீடில் ஒன்று செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். கேட்டில் ஃபீடுன்னு கொடுத்துட்டேன். இப்போ அது ஐட்டம் என்னது, கேட்டில் ஃபீட் 1300 ரூபா மூட்டை, ஈரோடு ஃபீட், அந்த மாதிரி ஏதோ சம்திங். நம்ம அந்த ஐட்டம் என்ன ஐட்டம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை அடிச்சுக்குங்க. இந்த ரேட்டோடு இங்கே அடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ஐட்டங்களோட லிஸ்ட் காமிக்கும் போது அது எந்த ஐட்டம்னு அந்த ரேட்டை வச்சே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ 1300 ரூபாய்னு இருக்குன்னா 1300 ரூபாய்க்கு ஒன்று உருவாக்கிட்டீங்க. இனி அடுத்த மாதத்தில் 1250 ரூபாய்க்கு ஒன்று வருதுன்னா 1250 ரூபா மூட்டைன்னு இன்னொரு ஐட்டத்தை ஒன்று உருவாக்கணும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐட்டம் உருவாக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்தினுடைய ஸ்டாக்கையும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிக்கும். ஆனால் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டில் ஃபீட் மொத்தமாக இவ்வளோ அப்படின்னு கொண்டு போய்க்கும். பட் ஐட்டம் நம்ம தனித்தனியாக ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வருது. ஓகே, இப்போ இதில் இது எப்படி அளப்போம், மூட்டையில் அளப்போமா, எண்ணிக்கையில் அளப்போமா, கிலோகிராம் அளப்போமா, லிட்டரில் அளப்போமான்னு இருக்குது. மூட்டையில் அளப்போம்னா பேக்குன்னு கொடுத்துருங்க. கொள்முதல் விலைங்கிற இடத்துல 1250 ரூபா தான் நம்ம கொள்முதல் பண்ணுறோம். 1300 ரூபாய்க்கு விற்கிறோம். மிச்சம் 50 ரூபா ஆட்டோமேட்டிக்காக 30 ரூபா பணியாளர்களுக்கும் 20 ரூபா சங்கத்துக்கும் ஊக்கத்தொகை வந்துடும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணணும், வாங்குற விலை 1250, விற்ற விலை 1300. இங்கே இருப்பு பதிவேடு, இங்கே ஆரம்ப இருப்பு எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்க்கணும். ஒவ்வொரு சப் சென்டர் வைஸ் தனித்தனியாக இந்த ஆரம்ப இருப்பு இறுதி இருப்பை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். 1/4/24 இங்கே ஆரம்ப இருப்பு தேதி இங்கே கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஆரம்ப இருப்பு அளவுங்கிற இடத்துல இங்கே ஒரு 40 மூட்டை இருக்குது சங்கத்தில். மையம் 1ல் ஒரு 10 மூட்டை தான் இருக்குது. மையம் 2ல் ஒரு 17 மூட்டை இருக்குது. ஸோ மொத்தம் 67 மூட்டையாச்சு. அதனுடைய தொகை என்னங்கிறத இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும், இங்கே சேமிக்கங்கிற பட்டன் கொடுக்கணும். இப்போ 40 மூட்டைக்கு என்னென்னா 1300 ரூபா மூட்டை. அதை பெருக்கி இங்கே போட்டுக்குங்க. இப்போதைக்கு நான் சேமிக்கான்னு கொடுத்துட்றேன். 1/4/24 கேட்டில் ஃபீட் உருவாக்குறேன். 1/4/24 அதனுடைய ஆரம்ப இருப்புகளையும் நம்ம இங்கேயே கொடுத்துக்கிறோம். எங்கேங்க, பொதுவான அமைப்புக்குள்ள பொருட்களுக்குள்ள பொருளை உருவாக்கும் போதே அந்த இடத்துலயே ஆரம்ப இருப்பு கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு சேமிக்கான்னு கொடுத்துருங்க. சேவ் ஆயிடும். இந்த ஐட்டம் வந்துருச்சு. இப்படி எத்தனை ஐட்டம் வேணாலும் உருவாக்கலாம். நெய்க்கு, பால்கோவா, பால் பேடா, கலப்பத்தீவனம், தாது உப்பு, சினையூசி, எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டாக் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு ஐட்டம் இல்லை, 10 ஐட்டம் இல்லை, 100 ஐட்டம் வேணாலும் உருவாக்கலாம், 200 ஐட்டம் வேணாலும் உருவாக்கலாம், எத்தனை வேணாலும் உருவாக்கிட்டு பண்ணிக்கலாம். அப்போ அந்த 1/4 அன்னைக்கு ஆரம்ப இருப்பு இல்லாமல் இருந்தால் இங்கே 00ன்னு கொடுத்துருங்க. அல்லது சங்கத்தில் மட்டும் தான் ஸ்டாக் வைப்பீங்கன்னா இங்கே மட்டும் நீங்கள் ஸ்டாக் கொடுத்தா கூட போதும், இதுகளுக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு சப் சென்டர் வைஸ் ஸ்டாக் அது மெயின்டைன் பண்ணும், தனித்தனியாக மெயின்டைன் பண்ணும். ஓகே, இப்போ இந்த ஐட்டம் உருவாக்கியாச்சு. இது விட்டு வெளியே வந்துடுறோம். இப்படி எத்தனை ஐட்டத்தை வேணாலும் உருவாக்கலாம் பொதுவான அமைப்புக்குள்ள பொருட்களில். இப்போ அந்த ஐட்டத்தை வாங்குறது விற்கிறது எப்படின்னு நான் பார்க்க போகிறோம். இப்போ கணக்கியல் பரிவர்த்தனைக்குள்ள பொருட்கள் விற்பனை கொள்முதல் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிருங்க. பொருட்கள் விற்பனை கொள்முதலுக்குள்ள வந்தாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, இப்போ 2ஆம் தேதி அல்லது 1/4 நம்மளுக்கு யூனியன்லேருந்து ஒரு 100 மூட்டை ஸ்டாக் வருது. அப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே எந்த தேதி நீங்கள் கொடுத்துட்டு கேட்டில் ஃபீடு நீங்கள் கொடுத்தாலே கேட்டில் ஃபீடுக்குள்ளே எத்தனை ஐட்டம் இருந்தாலும் அந்த ஐட்டத்தினுடைய இருப்பு பட்டியல் இங்கே காமிக்கும். இப்போ நான் இப்போ உருவாக்கணும் இல்லைங்களா, கேட்டில் ஃபீடு 1300 ரூபா மூட்டை, ஈரோடு ஃபீடு. ஸோ 1250 ரூபா ரேட்டு, அந்த கொள்முதல் ரேட்டு. இங்கே 660 மூட்டை இப்போ ஸ்டாக்கில் இருக்குது. ஏன்னா 40, 20, 10, 17 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், கேட்டில் ஃபீடை பொறுத்தளவு இங்கே நம்ம கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அது கொள்முதல் பண்ண போகிறோம். 100 மூட்டை கொள்முதல் பண்ண போகிறோம். இதில் யூனியன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், யூனியன்லேருந்து 100 மூட்டை வருது அப்படின்னு 100 மூட்டை கொடுத்தோன்னா அதுக்குரிய தொகையிலேருந்து எல்லாமே இங்கே வந்துடும். 1/4 100 மூட்டை யூனியன்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ கொள்முதல். விற்பனைனா விற்பனை பண்ணுறதுக்கு இங்கே போகணும், கொள்முதலுக்கு இங்கே போகணும். நான் என்ன தேதி என்னென்னலாம் கொடுத்துட்டு கொள்முதலுக்குள்ளே போய் யூனியன்லேருந்து வாங்கியிருக்கேன், 100 மூட்டை வாங்கியிருக்கேன்னு மட்டும் கொடுத்துட்டு அந்த நம்மகிட்ட அந்த டெலிவரி சலான், பொருளை பொடிப்பு சீட்டு எண் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த சீட்டு கொடுப்பாங்களா, அதனோட எண் என்னவோ அதை இங்கே அடிச்சுக்கணும். அதுவும் கூட நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு என்ன பண்ணணும், சேவ் பட்டன் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வந்துடும். இப்போ ஸ்டாக் மெயின்டைன் ஆகுதான்னு பார்ப்போம். கேட்டில் ஃபீடு ஸ்டாக்கு, இது எந்த சங்கம்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த 40, 10, 17ன்னு கொடுத்தோம். 67 ஸ்டாக்கு. இன்வெர்டு ஒரு 100 மூட்டை வந்திருக்கு. அப்போ ஏன் இந்த டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா 60 மூட்டை நீங்கள் காமிச்சதுன்னா இந்த 1/4 இதுக்கு முன்னால் நான் ஒரு 7 மூட்டை விற்றுருக்கேன், 1/4 இருக்குது, அதனால அது காமிக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 100 மூட்டை உள்ளே வந்திருக்கு. 100 மூட்டை போட்டோன்னா 67 7 போனால் 60, 60 100 கணக்கு போட்டால் 160 கரெக்டாக வந்துடும். ஸோ இப்படி என்ன பண்ணலாம், வாங்குறது விற்கிறதெல்லாம் கரெக்டாக வந்துடும். 1ஆம் தேதி 100 மூட்டை யூனியன்லேருந்து வாங்கிட்டோம். ஓகே, அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம், 2ஆம் தேதி
நம்ம மெம்பருக்கு விற்கிறோம். அப்போ 2ஆம் தேதின்னு செலக்ட் பண்ணிட்டு கேட்டில் ஃபீடு இந்த ஐட்டத்தை விற்கிறோம்னா இந்த இது